சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் எவ்ரிவன். யூடியூப்ல போட்டுங்க போல. போட்டிருக்கேன் நானு. அன்னைக்கே பார்த்தேன், 16 நிமிஷத்துலயே பார்த்தேன். உங்க ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஆமா ஆமா. அதே கொஞ்ச நேரம் மட்டும் தூக்கம் வந்துட்டு அப்புறம் நேற்று படுத்துட்டேன் தம்பி, வந்துட்டேன் நானு. சரி சரி. படுத்தேன் ஒரு 7:15 எழுப்பி விடுங்கன்னு கூப்பிட்டாரு போல இருக்கு. நான் நல்லா தூங்கிட்டேன். முந்தா நாளும் தூக்கம் இல்ல, நேற்றையும் தூக்கம் இல்லையா, அதனாலதான் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஓ சரி, பரவாயில்ல. இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு ஸ்பீக்கிங் இருக்கு, பாத்துக்கலாம். ஓகே, வெரி குட் வெரி குட். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு 100 வார்த்தைகள் இன்னைக்கு முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம 95-94 இருக்கும் முடிச்சுட்டு அழகா ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாம். முக்கியமான கிளாஸ், நோட்ஸ் எடுத்துக்கணும், வீட்டுல போய் நீங்க பார்க்கணும். சரியா? ஸோ போக ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ 100 வார்த்தைகள்ங்க ஒரு பெரிய விஷயம். நீங்க யூடியூப்ல வரலாம், தெரியும். நான் போட்டு காட்டுறேன், மத்தியானமா போட்டு காட்டுறேன். சாரி ஏற்றிருக்கேன். சரியா? வெரி குட் வெரி குட். இப்ப பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல் ரைட், 1 செகண்ட். நல்லா பதில் சொல்லுங்க. நான் பேசுறதா ரெக்கார்ட் ஆகி விடுவது, பேசுறதா விடுவது. Very good. Let's get started. ஸ்கிரீனை பார்க்க முடியுதா பாருங்க. Just Kathanur, class number 27. February. Look at that. Look at that. That's all. Okay. Here is நிறைய பார்த்தோம் நம்ம போன கிளாஸ்ல. இந்த கிளாஸ்ல எதெல்லாம் பாக்கி உள்ளதோ நம்ம பார்த்துடலாம். All right, we are ready here. நம்ம கம்முக்கு வரும். நம்ம திருப்பி 100 வேர்ட்ஸ் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணலாம். ஆனா முக்கியமா சிலது பார்க்கணும். கம்முன்னா என்ன அர்த்தம்? வருகிறேன். இப்ப அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். வருகிறேன், அது கம்முன்னா ஒரு அர்த்தம் கிடையாது. கம்முன்னா 5 அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 அர்த்தம். ஐ கம், இது அப்படியே எழுதிக்கிங்க. வி கம். இப்ப ரெண்டுத்துக்கும் தமிழ்ல சொல்லுங்க. நான் வருகிறேன், நாங்கள் வருகிறோம். அப்புறம் நீ வருகிறாய், நீங்கள் வருகிறீர்கள். இதுவும் கம்முதான். சரியா? ஹீ, இப்ப என்ன வருது? ஹீக்கு என்ன வரும்? தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. அவன். இது ஆடியோ கேட்க மாட்டேங்குது. தமிழ்ல சொல்லுங்க. அவன் அவன் வருகிறான். அருமை அருமை. ஷீ, அவள். அருமை அருமை அருமை. இட், அது. இதுதான் நீங்க எழுதிக்கணும். நான் டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. அவர்களுக்கு கம்முதான் வரும். சோ கம்முக்கு வருகிறேன்னு ஒரு மீனிங், வருகிறோம் வருகிறோம் அவங்க எழுதட்டும். எல்லாமே எழுது. மட்டும் எந்திரிச்சு வாக்கியத்தை சொல்லு. நல்ல கணேசன் சொல்லு. ஐ கம், நான் வருகிறேன். வி கம், நாங்கள் வருகிறோம். யூ கம், நீ வருகிறாய். யூ கம், நீங்கள் வருகிறீர்கள். ஹீ கம்ஸ், அவன் வருகிறான். ஷீ கம்ஸ், அவள் வருகிறாள். இட் கம், அது வருகிறது. தே கம், அவர்கள் வருகிறார்கள்.
Very good, very good, very good. What is your name? சொல்லு, அர்ஜுன் சொல்லு. அர்ஜுன். My name is Arjun. My name is Arjun. Very good. Good job, Arjun. Very good job. You are able to do அந்த it. வர்பு மட்டும் தனியா சொல்றாங்க. வர்பு மட்டும் சொல்லு. வருகிறேன். வருகிறேன், வருகிறேன், வருகிறோம், வருகிறீர்கள், வருகிறார், வருகிறான், வருகிறாள், வருகிறது, வருகிறீர்கள். Okay. Very good, Arjun. வருகிறேன், வருகிறோம், வருகிறாய், வருகிறீர்கள், வருகிறான், வருகிறாள், வருகிறது, வருகிறார்கள். Very good. இதோட சேர்ந்து ஒரு விஷயம் இதோட சேர்ந்து அப்படியே ஒரு விஷயம் பார்க்க போறோம். நல்லா பாருங்க. கம்மு வந்து கேமா மாதிரி. நான் ஐ கேம் யாரு தமிழ்ல சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்து ஒரு ஆள் சொல்லுங்க. ஐ கேம். நான் இப்ப வீக் என்ன வரும்? வீக் என்ன வரும்? ஒரு ஆள் நிக்கிற ஆளே சொல்ல, நிக்கிறவங்களே சொல்ல. இங்கிலீஷ்லயும் சொல்லணும். இங்கிலீஷ்லயும் சொல்லணும். We came சொல்லு. We came. ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே சொல்லிட்டே வாங்க. தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டே வரணும். சொல்லு. You came சொல்லு. நீ வந்தாய். அடுத்தது. நீங்கள் வந்தீர்கள். வெரி குட். அடுத்தது. அவன் வந்தான். அடுத்தது. அவன் வந்தார். கடகடன்னு சொல்லிட்டு போ. It came. அது வந்தது. They came. அவர்கள் வந்தார்கள். அருமை அருமை. ஒரு கைத்தட்டல் கொடுங்க அர்ஜுனுக்கு. My name is Lokesh. Lokesh. Lokesh, very good job, Lokesh. Lokesh. Super, very good. So இதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம். பாத்தீங்க, இதை நிறைய வாட்டி நம்ம பார்த்திருந்தாலும் இந்த வார்த்தைக்காக பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா இது மைண்டுக்குள்ள போயிடும். ரொம்ப ஈஸியா மைண்டுக்குள்ள போயிடும். நம்ம பார்க்க போறது 100 வார்த்தைகளை, மிக முக்கியமான வார்த்தைகளை ரிவைஸும் பண்ண போறோம். ரிவைஸ் பண்ணி எழுதிக்கிட்ட பிள்ளைங்க. நெக்ஸ்ட். அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை, வெவ்வேறு இடத்துல பயன்படும். 100 வார்த்தைக்குள்ள வந்துருச்சு. இந்த வார்த்தை இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணும். ஏன்னா நிறைய பண்ண இதுல இருக்கு. அதுல சில பயன்பாடுகளை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நிறைய பயன்பாடு இருக்கு. மேட் யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? தயாரித்தது. அவ்வளவுதான், தயாரித்ததுதான். அதுதான் கரெக்டான வேர்டு. நீங்க போடுங்க, தயாரித்ததுன்னு எழுதிக்கிங்க. நீங்க நான் தயாரித்ததுன்னு போட்டாலும் எழுதிக்கிங்க, மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்ப பாருங்க, ஐ மேட். நான் தயாரித்தேன் எழுதிக்கிங்க. நான் இப்ப ஐ மேடுனா நான் தயாரித்தேன் எழுதிக்கிங்க. இங்க வந்து இங்க எழுதிக்கலாம். இந்த 5 இது நமக்கு தெரியும், நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். இதுக்கு என்னன்னா மேக், அப்புறம் வந்து மேடு வரும். எழுதிங்க, தனியா எழுதிங்க. மேக், மேட், மேடு. இதுவும் மேடு தான் வரும், ஆனா அர்த்தம் வேற. ஸ்பெல்லிங்கும் உச்சரிப்பும் மட்டும்தான் ஒண்ணு, அர்த்தம் வேற நமக்கு தெரியும். மேக்கிங், மேக்ஸ். இப்ப உங்களுக்கு தமிழுக்கு ஆங்கிலத்துக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா? தமிழ்ல ஒண்ணுத்துக்கு தனி வார்த்தை இருக்கு, ஆங்கிலத்துக்கு அப்படி இல்லை. ஏகப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரே வார்த்தை வேற வேற மீனிங்க கொடுக்குது. அந்த புரிதல் இருந்துட்டாலே போதும், ஆங்கிலம் எளிதா வந்துடும். சோ அந்த வகையில ஆங்கிலம் சிக்கலான மொழியா? ஆமா, கட்டாயமா சிக்கலான மொழி தான். ஏன்னா 26 லெட்டர் வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, 26 எழுத்து வச்சுட்டு அவங்க பண்ணணும். ஆனா அந்த சிக்கலை நீங்க ஒரு வாட்டி அழுத்திட்டா போதும். ஒரு வாட்டி அந்த சிக்கலை அழுத்திட்டாக்கா அதுக்கப்புறம் சிக்கலாவே தெரியாது. ஐ மேட். இப்பதான் முக்கியமா ஒண்ணு பண்ண போறோம்.
ஐ மேடு நான் தயாரித்தேன். இப்ப இது மேட 2 வார்த்தையா சொல்லுங்க பார்ப்போம். 2 வார்த்தையா சொல்லணும், ஆனா அர்த்தம் மாறக்கூடாது. முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு ஆள் லோகேஷ், ஒரு ஆள். Did plus make. அவ்வளவுதான். டிட் பிளஸ் மேக். வெரி குட். அவ்வளவுதான். இப்படி அப்படியே போட்டுருங்க. டிட் பிளஸ் மேக்னே போட்டுருங்க. இதுவும் நான் தயாரித்தேன் தான். இதுவும் இது எழுதிக்கிங்க லோகேஷ். உட்கார்ந்து எழுதிக்காது. ஐ டிட் மேக். இப்ப பாருங்க, நான் தயாரித்தேன். இதுவும் நான் தயாரித்தேன். ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப சொல்ல போறது ஐ. ரெண்டுத்துக்கும் நடுவுல நாட்டை போடுறேன். டிட் நாட் மேக். சொல்லு டக்குன்னு சொல்லு. நான் தயாரித்தேன். நான் தயாரிக்கவில்லை. நான் தயாரிக்கவில்லை. இப்போ இது பண்ணிடலாம். யாரு அந்த பொண்ணு பேரு என்ன? விசாரணியா? யாரு பேரு? யுவர் நேம் இஸ் காவ்யா. வெரி குட். காவ்யா. சூப்பர். ஐ டிட் நாட் மேக்னா நான் தயாரிக்கவில்லை. எழுதிக்கிங்க. வெரி குட். உட்காந்து எழுதிக்கிங்க. நான் டைம் கொடுக்குறேன். மை நேம் இஸ் உங்க ஜீவிதா நேற்று இல்லையா? நேற்று எல்லாம் நீங்க இப்ப பாருங்க, ஐ மேட், ஐ டிட் மேக், ஐ டிட் நாட் மேக். இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்னேன், யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாருங்க. டிட், ஐ அதேதான் போடுறேன். மேக் கொஸ்டின் மார்க் போட்டு. இப்ப சொல்லுங்க யாராவது. நான் தயாரித்தேனா? எழுதிக்கிங்க. நான் தயாரித்தேனா. அப்புறம் லோகேஷ் இதை சொல்லிடு. நான் வந்து அதே டிட் போடுறேன். ஐக்கு பதில் யூ போடுறேன். நீ சொல்லு எப்படி இது எப்படி தமிழ் படுத்துவ? நீ தயாரித்தாயா இல்லனா நீங்கள் தயாரித்தீர்களா? ரெண்டுமே வரும். டிட் யூ மேக். சோ இது ஒருமை வந்து டிட் யூ மேக் வந்து நீ தயாரித்தாயா. பன்மை வந்து இல்ல மரியாதை கொடுக்கிறது வந்து டிட் யூ மேக், நீ தயாரித்தாயா. எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிங்க. எஸ் லோகேஷ் எழுதிக்க. இப்ப டிட் ஐ மேக், டிட் யூ மேக், டிட் யூ மேக். இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல போறோம். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். சோ இதுக்காக தான் இந்த வார்த்தை நம்ம போடுறோம். 100க்குள்ள இருக்கு. இப்ப பாரு, did you not make. did you not make. not did மட்டும்தான் வெளியில எடுக்கணும். not நீங்கள் தயாரிக்கவில்லையா? எழுதிக்கிங்க. டைம் எடுத்துங்க. நீங்கள் தயாரிக்கவில்லையா? எழுதிக்கிங்க. நீங்கள் தயாரிக்கவில்லையா? அதனால டைம் எடுத்துங்க. நம்ம 100 வார்த்தை முடிச்சுட்டு அழகா ரிவைஸ் பண்ண போறோம். அதுக்கு டைம் எல்லாம் இருக்குது, போதுமான அளவு. நீங்க எடுத்துங்க. இப்பதான் நான் முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். எழுதி முடிங்க. So did you not make அப்படிங்கிறது இப்ப சொல்ல போறது ஒண்ணுதான். இப்ப பாருங்க, அத நல்லா கவனிங்க. டிட்டுக்கு அப்புறம் என் போட்டு அப்பாஸ்ட்ரோபி. இந்த நாட்டு இருக்குல்ல, இந்த நாட்டை முன்னாடியே கொண்டு வந்துட்டேன். முன்னாடி கொண்டு வர்றப்ப பாக்கியெல்லாம் அப்படியே இருக்கும். Didn't you make, அதே அர்த்தம் தான். நாட்டை வந்து வெளியில கொண்டு வர்றப்ப அப்பாஸ்ட்ரோபியா மாறும். நீ அப்பாஸ்ட்ரோபி போட்டா வெளில கொண்டு வரணும். டிட் நாட் யூ மேக்னு சொல்ல முடியாது. டிட் யூ நாட் மேக் தான். டிடன்ட் யூ மேக். எப்படி சொல்லலாம்? நீங்கள் தயாரிக்கவில்லையா? நீ பண்ணது இல்லையா? இது நீ பண்ணது இல்லையா? நீ பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்களா? அதுக்கு வர்றதுதான் இது. எல்லா சொல்லாடலும் உங்களுக்கு தெரியணும்.
உங்களுக்கு ரொம்ப முக்கியமா காலம் தெரியணும். என்னத்துக்கு இவங்க சொல்றாரு? இப்ப பாருங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லணும். நல்லா பாருங்க. இது ஈஸி, பொதுவா ஈஸியா நினைச்சிடக்கூடாது. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். டு யூ மேக்? நீ தயாரிக்கிறாயா? இல்ல, தயாரித்தாயா வராதே. தயாரிக்கிறாயா? நீ தயாரிக்கிறாயா? டு யூ மேக்? இப்ப நீங்க பண்றீங்களா? அது நீங்க பண்றீங்க. நீங்க பண்ணீங்களான்னு கேக்குறது வேற. நீங்க பண்றீங்களான்னு கேட்போமே எத்தனை வாட்டி. நீங்க பண்றீங்களா? அது இந்த ப்ராடக்ட் நீங்க பண்றீங்களா? டு யூ மேக்? நல்லா பாருங்க. நீங்கள் செய்கிறீர்களா, தயாரிக்கிறீர்களா, பண்றீங்களா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா புரிஞ்சுக்கிட்டு சொல்றோமாங்கிறது தான் முக்கியம். அந்த வார்த்தை வந்தோடனே அடிக்கணும். அது மைண்ட்ல வந்துடும். இது பழகிட்டீங்கன்னா வந்துடும். அவ்வளவுதான். திருப்பி திருப்பி பழகணும். அந்த 100 வார்த்தையை விடக்கூடாது. 100 வார்த்தைங்கிற போற வேலை இப்ப 1000 வார்த்தை கத்துக்கிட்டோமா இல்லையா? 100 வார்த்தை சொல்றோம். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒளிஞ்சு எத்தனை வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. டு யூ மேக்? நீங்கள் தயாரிக்கிறீர்களா? இப்ப பாருங்க, டோன்ட் யூ மேக். இப்ப டு யூ நாட் மேக்னா நீங்க தயாரிக்கிறது இல்லையா? நல்லா பாருங்க. நீங்க தயாரிக்கவில்லையா, தயாரிக்கிறது இல்லையா, தயாரிக்கிறது இல்லையா, இப்ப பண்றது இல்லையா? பாருங்க, நீங்க தயாரிக்கிறது இல்லையா, தயாரிக்கிறது இல்லையா, இப்பெல்லாம் அவர் பண்றது இல்லப்பா, இப்பெல்லாம் அவர் பண்றது இல்லப்பா, இப்பெல்லாம் அவர் தயாரிக்கிறது இல்லப்பா, இப்பெல்லாம் அவர் கடை திறக்கிறது இல்லப்பா. பாருங்க, டு யூ நாட் மேக் இட். இதுதான் அப்படியே அழகா எழுதிக்கணும். டோன்ட் யூ மேக்? ரொம்ப ஈஸியா போயிடும். நீங்க இப்பயே கத்துக்கிட்டீங்கன்னா, கத்துக்கிட்டு வீட்டுல போய் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாயிடும். டோன்ட் யூ மேக்? டு யூ நாட் மேக்? டு யூ மேக்? டிடன்ட் யூ மேக்? என்ன எப்படி வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியம். அது தயாரிக்கிறது இல்லையா? தயாரிக்கிறது இல்லையா? நீ செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? தயாரிக்கிறியா? நீ தயாரிக்கிறது இல்லையா? இப்ப டு யூ மேக் எழுதிங்க. எழுதிட்டதுக்கு அப்புறம் நான் அடுத்தது வரேன். ஏன்னா இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இது முக்கியமா பார்க்கணும். இதை குணசீலன் வந்திருக்காப்லையா? என்ன கேட்ட? குணசீலன் ஆடியோ இல்ல இல்ல, குணசீலன் வந்திருக்காப்லையா? குணசீலன் பின்னாடி போய் உட்காந்துருக்கு. யார் சீக்கிரம் ஆனாலும் அவங்க முன்னாடி இடம் பிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஓ சரி. அடுத்தது ஜீவிதா தான் வரல. யாரு வரல? ஜீவிதா. ஜீவிதா வரல. விஷாலினி வந்தாச்சு. வந்திருக்கா. லேட் கமர். வில் யூ மேக்? சொல்லுப்பா. தயாரிப்பாயா? நீ தயாரிப்பாயா? நீ செய்வாயா? நீ தயாரிப்பாயா? நீ உருவாக்குவாயா? நீ தயாரிப்பாயா? இப்ப ஒரு ஆள் எனக்கு சொல்லணும், ஏந்திரிச்சனு சொல்லணும். யாருக்கு தெரியுமா? கரெக்டா சொல்லணும். வில் யூ. நான் அதே தான் போடுறேன். நாட்டு மட்டும் தனியா போடுறப்ப அது உள்ள யூக்கு அப்புறம் வரும். வில் யூ நாட் மேக்? யாராவது ஒருத்தவங்க எழுந்திரிச்சு சொல்லுங்க. நாங்க டக்குனு எழுந்திரிச்சு ஒருத்தவங்க. வெரி குட், வெரி குட், வெரி. இப்ப இன்னொரு வாட்டி இரு. நீ அர்ஜுனா, நீ லோகேஷா? அர்ஜுனா. ஹரி, வில் யூ நாட் மேக் இட்? இப்ப பாரு, இப்படி போடுறப்ப திருப்பி இது கரெக்டா சொல்லு. ஓன்ட்னு வந்துடும். சரியா? இங்க டோன்ட்னு வந்ததா? டோன்ட். இங்க டிடன்ட்னு வந்ததா? இங்க ஓன்ட்னு வந்துடும். இப்ப கரெக்டா சொல்லு. won't you make? இதுக்கு தமிழ்ல சொல்லு. நீ தயாரிக்க மாட்டாயா? அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். நீ தயாரிக்க மாட்டா. இந்த இடத்துல என்ன நோட் பண்ணிக்கணும்னா, will not தான் won't. என்னது? won't.
என்னன்னா பிரிக்கிறப்ப தனியா பிரிச்சு போட்டுருவோம். இங்கிலீஷ்ல will you not make it, will you not make, பட் இது ஓன்ட்னு வர்றப்ப எடுத்து உள்ள போட்டுட்டு அப்புறம் யூ மட்டும் கொண்டு வரும். வெரி குட். இதை நோட் பண்ணிக்கிங்க. வெரி நைஸ். எழுதிக்கிங்க. தமிழ்ல எழுதணும். நீங்க எல்லாம் எழுதுறதுக்கு அப்புறம் தான் அடுத்தது மூவ் ஆகணும். ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட், ஒரு 10-12 ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். திருப்பி வருவது. இந்த மேக்க தூக்கிட்டு என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். வேர்ப் அழகா அந்த 5 ஃபார்ம் இருந்தா போதும். நல்லா பாத்துக்கணும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்ப் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணிடலாம். அப்படி சும்மா அப்படி இருக்கிறப்ப 5 ஃபார்ம் ஒரு வேர்ப் யாராவது இங்கிலீஷ்ல சொல்றாங்க, இதுக்கு 5 ஃபார்ம் என்னவா இருக்கும்னு மைண்ட்ல ஓடணும். அதுக்குரிய வீடியோ ஏகப்பட்டது போட்டிருக்கேன். எல்லாமே இருக்கு. நீங்க ஜாலியா அப்படியே உட்காந்து பார்த்தாலே போதும். இந்த 5 வேர்டு தெரிஞ்சாதான் உனக்கு அது என்ன டென்ஷன் தெரியும், என்ன காலம் தெரியும் இல்லையா? ஆமா, அந்த காலத்தையும் புரிஞ்சுக்கணும். சொல்றது ஒண்ணு, புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அதை உள்வாங்கிக்கிட்டு எதுக்கு சாப்பிட்டியான்னா என்ன அர்த்தம், சாப்பிடுறியான்னா என்ன அர்த்தம், சாப்பிடுவியான்னா என்ன அர்த்தம், அதேதான். தூங்குனியான்னா என்ன அர்த்தம், தூங்குறியான்னா என்ன அர்த்தம், தூங்குவியான்னா என்ன அர்த்தம், அது கரெக்டா நீங்க வச்சுக்கணும். ஏன்னா இந்த 12 இருக்குல்ல, அப்புறம் இன்னொரு 8 இருக்கு, அதுவும் உங்களுக்கு வரப்போகுது அடுத்தடுத்த வாரத்துல. இந்த 12ஓட காலத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம அடுத்த வார்த்தைக்கு போய்க்கலாம். அருமையான வார்த்தை மே. மேக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து மாதம் இல்லையா, ஒண்ணு மாதம். அது கேபிட்டல்ல போடுவீங்க. கேபிட்டல்ல போட்டாங்க முதல் எழுத்து கேபிட்டல்ல போட்டா மாதம். மே கம்மிங் அப்படின்னு கேட்கிறோம்ல, என்ன சொல்லுங்க அது என்ன மேக்கு? மேனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு சொன்னாங்க மேக்கும் மைட்டுக்கும். அப்புறம் சோ இதுக்கு என்ன அர்த்தம்? அது கேபிட்டல்ல போட்டா மாதம். நாங்க மாதம் ஓகே. கேபிட்டல்ல போட்டது 100 வேர்ட்ஸ்ல வராது. இதுதான் 100 வேர்ட்ஸ்ல வரும். ஏன்னா அவ்வளவு முக்கியம். அடிக்கடி நம்ம இது வந்து வினை சொல்ல பயன்படுத்தும். யாருக்கா தெரியுமா மேனா? வரலாமாங்கிற மாதிரி வரலாமாங்கிற பர்மிஷன். நீங்க வந்து இருக்கலாம்னு போடுங்க, ஒண்ணும் பிரச்சனை. லாம் தான் அது, இருக்கலாம் தான் அது. எப்படி போடலாம்னு பாக்கலாமா? இப்ப பாக்கலாமா? நல்லா பாருங்க. அங்க இந்த ஒரு வார்த்தை போட்டீங்களா, கம் போட்டீங்களா, கம்ம வச்சு போடலாமா? ஐ கம். ஐ கம், நான் வருகிறேன். ஓகே, இது ரெண்டா உடைங்க. இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுங்க. கம்ம சொல்லு, வேகமா சொல்லு. ஒரு நிமிஷம், ஸ்லாண்டிங்ல போகுது. இந்த ஸ்லாண்டிங் எடுத்து விடணுமே. ஸ்லாண்டிங் வந்து சரி, பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸ்லாண்டிங் வந்து அந்த கொஸ்டின் மார்க் இருக்கு தம்பி. சிறப்பு பக்கத்துல தமிழ் வராது. சரி, நான் பாக்குறேன். இதை ஷிஃப்ட பிடிச்சிட்டு அழுத்து. இல்லையே, வரல, பரவாயில்ல. நான் எப்படி போடுறதுன்னு பாத்துக்கிறேன். ஐ அது தனியா இது பண்ணா வந்துடும். இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுங்க. டூகம் தமிழ்ல சொல்லுங்க. சொல்லுங்க. படிக்கிறேன். ஓகே, இப்ப இருக்கு இல்லையா, ஐ கம், நான் வருகிறேன். இப்ப இன்னொன்னு போடலாமா? இதே ஐ கம் வச்சுங்க. நல்லா பாருங்க. நான், நல்லா பாருங்க, இப்படி போட்டா வரலாம். சோ வருகிறேன்னா ஓரளவு வந்துருவேன். ஐ டூ கம் போடுங்க. நான் வருகிறேன். இப்ப வர்றேன். வரலாம். நான் வரலாம். புரியுதா? நான் வரலாம். நீங்க கரெக்டா எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு நீங்க வரலாம்னா புரியுது, வந்தாலும் வரலாங்கிறது தான். இப்ப பாருங்க,
நான் அப்பப்ப அப்படிதான் லீவ் போட்டு போனா ஆஹ் எல்லாம் எழுதி வச்சுதான் நான் வந்தாலும் வருவேன் அப்படின்ட்டு போவேன். அவ்வளவுதான் ஐ மைட் கம். நான் வந்தாலும் வரலாம். இதோட இப்ப நல்லா பாருங்க, இது வந்து ஒரு 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது இப்ப 40% தான் இருக்கு. குறைச்சா புரியுதா? அந்த நம்பர் போடுறது குறைச்ச மேங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமானது. அதனால மே வந்து மைட்டோட சொல்லுவாங்க, மைட் வந்து மேயோட. மைட்டுக்கு இப்ப மேக்கு ஒரு மாதம்னு ஒரு மீனிங். ரைட்? நல்லா பாருங்க, மேங்கிறது மாதம் எழுதிக்கிங்க, மந்த். அதே மாதிரி மைட் இருக்குல்ல, மைட் வந்து இந்த மேவோட வீக் ஃபார்ம். வீக்கா இருக்கு, வீக் ஃபார்ம் ஆஃப் மே. நல்லா பாருங்க, நான் அப்படி எப்படி போட்டிருக்கேன்னு. மேயோட பலகீனமான ஒரு வார்த்தை. மே 50%, அதை விட கொஞ்சம் குறைச்சாதான். ஆனா மைட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. மைட்னா பலம் எழுதிக்கிங்க, ஸ்ட்ரென்த். இந்தியன் மைட், அமெரிக்கன் மைட். மைட்னா பலம். மைட் இன்னொரு அர்த்தம் ஸ்ட்ரென்த், பலம். மைட்டுக்கு ஒரு அர்த்தம் வந்து இலக்கண அர்த்தம், மேயோட பாஸ்ட் டென்ஸ் வீக் ஃபார்ம். இன்னொன்னு மைட், பலம் எழுதிக்கிங்க. தமிழ்லயும் எழுதிக்கிங்க, நீங்க பலம்னு எழுதிக்கிங்க. இத பலம். ஏகப்பட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல அப்படிதான், ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு, ஆனா சம்மந்தமே இல்லாம இன்னொரு மீனிங் இருக்கும். இது வந்து மே மைட்னு வருமா தம்பி? மே மைட் ரெண்டே வார்த்தை தான். அந்த மாதிரி. ஆமா, வில்லு வுட்டு ரெண்டே வார்த்தை தான். அது 5 ஃபார்ம் கிடையாது. ரெண்டே ஃபார்ம். ஆமா, 5 ஃபார்ம் இருக்காது, ரெண்டே ஃபார்ம் தான் இருக்கும், பிரசன்ட் பாஸ்ட். ஏன்னா வில்லு வுட், கேன் குட் எல்லாம் ஃபியூச்சரை குறிக்கிறதுனால அவங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட மாட்டாங்க. மைட் இருக்கு. இப்ப ஐ மைட் கம். இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இது முன்னாடி பார்த்தது, ஆனா வேற ரொம்ப வச்சு பார்த்தோம். ஐ கேன் கம் யாராவது சொல்ல முடியுமா? நான் என்னால் வர முடியும், என்னால் வர முடியும், நான் வர முடியும், என்னால் வர முடியும். போட்டுங்க, எழுதிக்கிங்க. நான் வர முடியும், என்னால் வர முடியும். சோ இப்ப பாருங்க, வர முடியும் எவ்வளவு பாசிபிலிட்டிங்க? 100%. ஆனா நான் நினைச்சு வரணும். ஐ கேன் கம். இப்ப பாருங்க, ஐ நான் எப்படி போறேன் பாருங்க, அந்த கம்மு வச்சுட்டு குட். ஐ குட் கம், நான் வர முடிந்தது. நான் வர முடிந்தது. ஐ குட் கம். என்னால வர முடிஞ்சது, அதனால வந்துட்டேன். என்னால வர முடிஞ்சது, நான் வந்துட்டேன். என்னால் வர முடிந்தது, நான் வர முடிந்தது. முடிந்தது அது பாஸ்ட்ல வந்து பாருங்க, நான் வர முடிந்தது. குட்டுக்கு 2 மீனிங் இருக்கு. குட்டுக்கு 2 மீனிங் இருக்கு, பாத்துங்க. பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேன். இந்த பாஸ்டோட வீக் இதுல வந்து கேன் போடுறீங்களா, இந்த ஃபார்ம். சோ இப்ப பாருங்க, கேன். ஆனா இந்த குட் இருக்கு இல்லையா, இன்னொன்னுக்கு வந்து ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கறது. எழுதிக்கிங்க, நான் ரெஸ்பெக்ட் போடுறேன். இப்ப பாருங்க, பெரியவங்கள்ட்ட வந்து நீ நான் பேச முடியாது, நீங்க என்ன பேசணும். அது மாதிரி குட் வந்து இப்ப குட் ஐ கம். இந்த குட் எங்க போட்டா நான் வரலாமா அப்படின்னு மரியாதையை கேட்டா குட் ஐ கம். சோ பெரியவங்கள்ட்ட, டீச்சர்கிட்ட, உங்கள்ட்ட எல்லாம் பெரியவங்களை சொல்ற குட் ஐ கம், நான் வரலாமா, உள்ள நான் வரலாமா அப்படின்னு. நான் வரலாங்களா ஐயா, மரியாதை கேது. இப்ப கேன் ஐ கம்னு போட்டேன்னா ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது, ஃப்ரெண்டு கிட்ட. இப்ப அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகிட்ட சொல்றதாலும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, கேன் ஐ கம். இது புரியுதுங்களா? 2 அர்த்தமா? 2 அர்த்தமா? பெரியவர்களிடம் கூறுவது. இது ரெஸ்பெக்ட்னு போடுங்க. இது ரெஸ்பெக்ட், ஹியூமிலிட்டி. இன்னொன்னு வந்து அடக்கம். ஹியூமிலிட்டி போட்டுங்க, அடக்கம். ரெஸ்பெக்ட், ஹம்புலதான் ஹியூமிலிட்டிம்பாங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா குடைக்கம். இது புரியுதா? நான் தயவு செய்து நான் வரலாமா, எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா அப்படிங்கிற பர்மிஷன் கேட்கறது. கேன் ஐ கம்னா ஸ்ட்ரெயிட்டா கேட்கறது, நான் வரலாமா அப்படின்னு கேட்கறது, நான் வர முடியுமா. இப்ப பாருங்க, கேன் போட்டேன்னா கேனுக்கு 2 மீனிங்கா சொல்ல முடியுமா? கேன் என்ன?
தண்ணி கேன் சொல்லு. தண்ணி கேன் சொல்லுவாங்களா? அந்த வாட்டர் கேன் இல்ல, அது வாட்டர் கேன், மில்க் கேன், அந்த கேன். சரியா? அதே இன்னொரு கேன் வந்து முடியும். இது போடுங்க. be able to. எனக்கு இன்னொரு அர்த்தம் be able to. be முடியும். ரொம்ப ஈஸியா போடலாம். ஐ கேன் கம் இருக்கா? நல்லா பாருங்க. ஐ கேன் கம் இப்ப பார்த்தோமா? ஐ கேன் கம். இத வந்து அப்படியே பி பி வெர்பா மாதிரி எப்படி ஐ அப்படியே போடுங்க. பிக்கு வந்து ஐ, பிக்கு பதில் ஐ ஆம் தானே வரும். பி வெர்பா தானே, அப்படியே ஏபிள் டு போட்டுருங்க. அவ்வளவுதான் முடிச்சு. அப்படியே போட்டுருங்க. அவ்வளவுதான் முடியும். ரெண்டும் ஒண்ணுதான். என்னால் வர முடியும். புரியுதா? என்னால் வர முடியும். be able to. be க்கு ஐ வந்தா he வந்தால போடுங்க. அவ்வளவுதான். இப்ப போடுங்க, சொல்லுங்க பாப்போம். is able to come. அவ்வளவுதான். இதுதான் புரிதல். உண்மையான புரிதல் தான். அப்படியே எழுத சொல்லு. எழுது. அவனால் வர முடியும் எழுதுங்க. அவனால் he is able to come எழுதுங்க. we are able to come. அருமையா போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுருங்க. என்னமே இது மாதிரி வர்றப்ப எல்லாம் எதையும் விட்டுறக்கூடாது. you are able to come. யாராவது எழுந்திருச்சு ஒருத்தவங்க சொல்லுங்க. யார் சொல்றீங்க? விஷாலிங்க. அப்படியே இரு தம்பி, எழுதாத தம்பி. சொல்லட்டும். சொல்லு. எல்லா இதை சொல்லு. யூ என்ன சொல்ற? You are able to come. Very good. அடுத்தது You are able to come. ஆனா இன்னொரு யூ. உங்களால் வர முடியும். நல்லா பாருங்க. இன்னொரு வாட்டி. one more time. Can you tell one more time? He is able to come. நான் முன்னாடி போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த ஆர்டருக்காக இன்னொரு வாட்டி இங்க போட்டுக்கலாம். Very nice. You can do that again. Go for she. She is able to come. Very nice. She is able to come. Next one. It is able to come. Very nice. That is. Next one. They are able to come. இப்பதான் ஒரு சின்ன சேஞ்ச் இதுக்கு அப்புறம் பண்ண போறேன். நீங்க கொண்டு வரீங்களான்னு பார்த்துடலாமா? They are able to come. அருமை. What's your name? Vishalini. You are Vishalini. Now I could come. இத வந்து ஏபிள் வச்சு சொல்லணும். எப்படின்னு சொல்லுவீங்களா? பாத்துருமா? I can come-க்கு சொல்லிட்டீங்க. Right? Look at that. I can come is nothing but I am able to come. I could come. அப்படியே சொல்லுங்க பாப்போம். I was. ஃபுல்லா சொல்லணும். I was able to come. Able to come. இப்ப Vishalini, I am going to change this I to V. How are you going to change it? We were able to come. அதான் அந்த வாசலம் சொல்லிடவே கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு பிராக்டிஸ் கொடுக்கிறது. இது எல்லாமே பிராக்டிஸ் தான். நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு விஷயம், புது விஷயத்த சொல்லி திருப்பி பிராக்டிஸ் பண்ணுவோம். நினைச்சும் தப்பு பண்ண கூடாது. அந்த இடம் தான் முக்கியம். You were able to come. Very nice. So உங்களுக்கு நான் எழுதுறதுக்கு டைம் கொடுக்குறேன். ஒன்றும் கவலை இல்லை. நீங்க டைம் எடுத்துக்கலாம். பட் கரெக்டா சொல்லணும். இப்ப ப்ளூரல் மரியாதை கொடுக்கறது. You were able to come. அருமை. அடுத்தது he was able to come. சூப்பர். அந்த சேஞ்ச் பண்ணீங்க பாத்தீங்களா? விஷாலினி, நீ போயிட்டு வீட்டுல போயிட்டு இதெல்லாம் எடுத்து படிக்கணும். இதுதான்
பின்னாடி ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் சோறு போடும் பின்னாடி. she to come. it It was able to come. புரியுதாப்பா? ஃபுட் வந்தா வாஸ் வேர் வரும். கேன் வந்தா ஆம் They were able to come. வெரி குட் விஷாலினி, குட் ஜாப். நீ அப்படியே போய் எழுதிக்க, போய் எழுதிக்கலாம். நீங்க தமிழ்லயும் எழுதிக்கலாம். தேவர் ஏபிள் டு கம்னா அவர்கள் வர முடிந்தது, எல்லாத்துக்குமே தமிழ்ல எழுதிக்கலாம். நீங்க தமிழ்ல எழுதுறப்ப ஈஸியா மேப் பண்ணிடலாம். ஓகே, டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க எல்லாரும். நான் எழுதுறது நிறைய பேர் நான் எழுதுறதை எழுதிருப்பீங்க, தமிழ் மட்டும் நீங்க மாத்தி எழுதிக்கிங்க. ஒரு மேங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளவு கத்துருக்கோம் பாருங்க. கட கட கடன்னு எவ்வளவு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். கத்துருக்கோங்கிறத விட நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐவி யூ எல்லாம் என்னைக்குமே விடாதீங்க. ஸோ நாளைக்கு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்கு, ரொம்ப அதிமுக்கியமான ஒரு கிளாஸ். நாளைக்கு யாரும் மிஸ் பண்ண வேணாம், கிளாஸுக்கு வந்துருங்க. சரியா? இப்ப பாக்கி உள்ள இங்க ஒரு 25 மினிட்ஸ் இருக்கு. இதை வந்து அதுக்குள்ள இந்த 2-3 இதை முடிக்க முடியுதான்னு பார்ப்பேன். இதை எழுதி முடிங்க. நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்தது போறேன். He was concerned. எங்க கிஸ் He was இது பாஸ்ட் டென்ஸ் தான, வாஸ் நேரம். எங்க இது எப்படி வரும்? எப்படி வரும்? Can- கரெக்டா தானே போட்டிருக்கோம். வாசு வேறலாம் ஒண்ணு தானே போட்டிருக்கோம். அவங்க என்ன கேக்குறாங்க? இட் இஸ் ஏபிள் டு கம் இருக்கு இல்லையா? கம்ஸ் வருமான்னு கேக்குறாங்க. வராது 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 ஈஸிங்கிறது வராது. நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. வராது. ஈஸிங்கிறது ப்ரொனவுன் இல்லையா? அதுக்கு பக்கத்துலயே சடனா அடுத்த வார்த்தையா வரும்போது மட்டும்தான் ஈஸிங்கிட்டு வரும்போது எஸ் வரும். புரியுதா? டூக்கு அப்புறம் எப்பயுமே V1 தான் வரும். டூக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுங்க, டூ கம், இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. டூக்கு அப்புறம் கம்ஸ் வராது, எப்பயுமே இந்த V1 தான் வரும். புரியுதுங்களா? டூக்கு அப்புறம் இதுக்கு பேரு இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டி இல்ல, இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டியா? இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. டூக்கு அப்புறம் verb வந்து இன்ஃபினிட்டிவ். டூக்கு அப்புறம் நவுன் வருதுன்னு வச்சுங்க, டூ கும்பகோணம்னு போறீங்க. டூ கும்பகோணத்துக்கு டூக்கு அப்புறம் நவுன் வந்தா இதுக்கு பேரு ப்ரப்போசிஷன். சோ இந்த டூ வந்து சாதாரண வார்த்தை இல்ல. இந்த டூவை வந்து ஒரு வாக்கியத்துல போட்டாதான் தெரியும் அது இன்ஃபினிட்டிவ்ல வருதா ப்ரப்போசிஷன்ல. நிறைய வாட்டி நம்ம ப்ரப்போசிஷன்ல தான் போடுவோம். ஆனா இப்ப இதுக்கு அப்புறம் வேர்பு வந்ததுன்னா இன்ஃபினிட்டிவ். புரியுதா? இது நம்ம பின்னாடி அடுத்தடுத்த லெசன்ல இதை ரொம்ப தெளிவா பார்ப்போம். ப்ரப்போசிஷன் தனியா எடுக்கிறப்ப ரொம்ப பக்காவா இது பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க கேட்டதுனால சொல்லு டு கம். இப்ப நீங்க கேட்டதுனால இப்ப நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 முக்கியம். இப்ப நான் என்ன சொல்றேங்கிறது முக்கியம். டைம் எடுத்துங்க, நீங்க பண்ணுங்க, அவசரப்பட்டுற கூடாது. ஏன்னா இந்த சமயத்துல நீங்க கத்துக்கணும். நான் ஒண்ணு சொல்ல, ஐ கம் இருக்குல்ல, இப்ப இப்பயே நீங்க கத்துக்கலாம். ஒண்ணு இது பாருங்க, ஐ வில் கம் நமக்கு தெரியும் ஒரு 80%. வருவேன். இப்ப ஒரு முக்கியமா ஒண்ணு போட போறேன். இப்ப பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு கம். நல்லா பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு போட்டுட்டு இங்க கம் போடுறேன். நல்லா பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு கம்னா அதை விட அதிகம் பர்சன்டேஜ். அவ்வளவு முக்கியமானது. என்ன தெரியுமா? ஐ ஆம் கோயிங் டு கம் எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? எதுக்கு? ஐ ஆம் கம்மிங். ஆல்மோஸ்ட் முடிவாயிடுச்சு. முடிவானதுக்கு பேர் ஐ ஆம் கம்மிங். இப்படி போடுங்க. ஐ ஆம் கோயிங் டு கம்மும் ஐ ஆம் கம்மிங்கும் ஒண்ணுதான்.
அவ்வளோ அவ்வளவு ஐ வில் கம்மோட நோட் பண்ணிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு கம் வந்து ஐ ஆம் கம்மிங்க்கு 2 மீனிங். ஒன்று நான் வந்து கொண்டு இருக்கிறேன், நான் உறுதியாக வருவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் கம்மிங் தான். ஐ எம் கோயிங் டு கம், ஐ எம் கம்மிங். ஐ வில் கம் விட தூக்கலா இருக்கும் இந்த ஐ எம் கம்மிங். புரியுதா? ப்ரெசன்டையும் ஃபியூச்சரையும் கனெக்ட் பண்ணி ஐ எம் கம்மிங் நம்ம போடுறாங்களா, நான் வந்து கொண்டு இருக்கிறேன்னு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து நான் உறுதியா வருவேன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. ஐ எம் கம்மிங்க்கு 2 மீனிங் எழுதிக்கிங்க. நான் வந்து கொண்டு இருக்கிறேன், இது நமக்கு தெரியும். நான் வந்து கொண்டு இருக்கிறேன் நம்ம படிச்சோம். இப்போ முக்கியமா ஒண்ணு பண்ண போறோம். அதே ஐ ஆம் கம்மிங்க்கு இன்னொரு மீனிங் இருக்கு. நான் உறுதியாக வருவேன். கவலைப்படாத, நான் வந்துடும்டா. இது 90க்கு 95 போட்டுக்கலாமா? போட்டுருவோமா? ஐ எம் கோயிங் டு கம் போடுங்க. அது 95. அப்ப இன்னும் தெரியாது. மேல கம்மிங் டு கோயிங் போட்டியோ? ஐ ஆம் கோயிங் டு கம் அப்படின்னு போட்டுட்டு ஐ ஆம் கம்மிங்க்கு 2 மீனிங் இருக்கு. ஐ ஆம் கம்மிங், ஐ வில் கம்னா கொஞ்சம் பாசிபிலிட்டி குறைச்ச. நல்லா பாருங்க. திரும்ப ரெண்டாவது சொல்லுங்க. ஐ ஆம் கோயிங் டு கம் கரெக்டா மீனிங் சொல்லு. ஐ ஆம் கோயிங் டு கம், நான் உறுதியாக வருவேன். நான் உறுதியாக வருவேன். அவ்வளவுதான். இதுவும் ஐ ஆம் கம்மிங்கும் 2 மீனிங். ஒண்ணு நான் வந்து கொண்டு இருக்கிறேன், நான் உறுதியாக வருவேனுக்கும் தான். தெளிவா எழுதிக்கிங்க. அதுக்காக தான் போட்டது. இது வந்து கொஞ்சம் ஆங்கிலத்துக்கே உரியது. அது ஒரே மாதிரி இருக்கும், 2த்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஐ ஆம் கோயிங் போட்டுட்டா அது எப்படி வந்து உறுதியாக இல்ல அது இல்ல. ஐ எம் கோயிங் டு ஓட சேர்த்து படிக்கணும். ஐ எம் கோயிங் டு இது சேர்த்து படிக்கிறப்ப நான் உறுதியாக வருவேன், நான் வருகிறேன் இல்லையா, அது அப்படியே ஐ வில் கம்ம மாறிடும். ஆனா ஸ்ட்ராங்கா போயிடும், ரொம்ப ஸ்ட்ராங்கா. இப்ப ஒண்ணும் இல்ல, இங்க கம்மு வச்சுங்க. அது எப்படி வருதுன்னு சொல்றேன். இங்க ஐ இருக்குல்ல, ஐ ஷூர்லி கம். ஐ ஷூர்லி கம். ஐ ஷூர்லி கம் தான் ஐ எம் கோயிங் டு கம். நான் சொல்றது புரியுதா? ஐ ஷூர்லி கம். ஷூர்லிக்கு பதில் கோயிங் டு, அவ்வளவுதான். ஐ எம் கோயிங் டு வருது. இந்த ஐ எம் கோயிங் டு நீங்க ஒரே வார்த்தையா ஒரே இதா போடும். ஷூர்லி கம் ஒரே வார்த்தையா பார்க்கணும், 3 வார்த்தையா பார்க்க கூடாது. இதுல டென்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஷூர்லிக்கு பேரு. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் கவனிங்க. கம்ம போடுறோம். ஐ ஆல்வேஸ் கம். நான் எப்பொழுதும் வருகிறேன். எதுக்குங்க? ஆல்வேஸ் வந்தா வெறும் கம்மு தான் வரும். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். இது நிறைய இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அந்த கம் இருக்குல்ல, நான் எப்பொழுதும் வருகிறேன், நான் எப்பொழுதுமே வருகிறேன். நான் எப்போதும் ஸ்கூல் தானே வரேன். ஐ ஆல்வேஸ் கம் ஸ்கூல் இல்லையா? ஐ ஆல்வேஸ் கம் டு ஸ்கூல் ஆன் டைம். நான் எப்பொழுதுமே நேரத்திற்கு பள்ளிக்கு வருகிறேன். ஐ ஆல்வேஸ் கம் டு ஸ்கூல் ஆன் டைம். ஆன் டைம் நீங்க எழுதலாம். இது ஒரு உதாரண வாக்கியமா எழுதலாம். ஐ ஆல்வேஸ் ஆன் டைம். இப்ப கம் டு ஸ்கூல் நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. ஆன் டைம்னா நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும். 9 மணினா 8:45 வந்தா ஆன் டைம். 9 மணி கிளாஸுக்கு 9 மணிக்கு வந்தா பாருங்க, 9 மணி கிளாஸுக்கு 8:45 வந்தா ஆன் டைம். 9 மணி கிளாஸுக்கு 9 மணிக்கு வந்தா இன் டைம். போட்டுங்க எழுதிக்கலாம். ஆன் டைம் நான் இப்படி எழுதுறேன், இது ஆன் டைம். ஏன்னா இது பெரிய பெரிய எக்ஸாம்ல வந்து இது தெரியலன்னா ஸ்லிப் ஆயிடுவோம். ஆன் டைம்னா 9 மணி கிளாஸுக்கு 8:45 வர்றது. இருங்க பாருங்க, இன் டைம்னா 9 மணி கிளாஸுக்கு கரெக்டா 9 மணிக்கு வர்றது. நீங்க ஆன் டயத்துக்கு வரணுமா, இன் டயத்துக்கு வரணுமா? ஆன் டைம். பரீட்சைக்கு, ஸ்கூலுக்கு, இதெல்லாம் ஆன் டயத்துக்கு போனோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவதுன்னா லாஸ்ட் மினிட்ல ஏதாவதுன்னா பண்ணிக்கலாம். இன் டயத்துக்கு போனீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. நேரா போய் டெஸ்க்ல போய் உட்காந்துருவோம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாலும் மாட்டிக்கவும் பண்ண முடியாம போயிடும். ஸோ இதுதான். இப்ப 9 AM-க்கு 8:45 வந்து ஆன் டைம். 9 AM-க்கு 9 மணிக்கு கரெக்டா எக்ஸாக்டா வந்தாக்கா அது வந்து இன் டைம். நோட் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க ஆன் டைமா இன் டைமாங்கிறது 4 சாய்ஸ் கொடுப்பாங்க.
நிறைய பேர் இன் டைம் போட்டுருவாங்க. போட்டுறக்கூடாது, ஆன் டைம் போடும். கரெக்டா கேள்வியை புரிஞ்சுக்கலாம். ஐ ஆல்வேஸ் கம். இப்ப பாருங்க, அப்படியே அடிக்கிற பாருங்க. ஐ நெவர் கம். எழுதிக்கிட்டு தம்பி, ஆன் டைம் எழுதுறோம், அப்பதான் எனக்கு புரியும். புரியுதாப்பா? அது ஆன் டைம்னா கொஞ்சம் முன்னாடி வர்றது, சரியா? 9 மணிக்கு இன் டைம்னா கரெக்டா 9னா 9 மணிக்கு ஷார்ப்பா வர்றது. நல்லா பாத்தீங்க. ஈஸ் ஆன் டைம்னா, ஈஸ் ஆல்வேஸ் ஆன் டைம்னா கரெக்டா நேரத்துக்கு நல்லாவே வந்துருவாரு, முன்னாடி வந்துருவாரு, ப்ராப்பரான ஸ்டூடெண்ட். ஈஸ் இன் டைம்னா கரெக்டா ஒரு 9னா 9க்கு வருவாரு. இப்போ முன்னையும் கிடையாது, பின்னையும் கிடையாது. சார் வந்து இன் டைம், நான் வர்றது ஆன் டைம். அப்படியே நீங்க என்ன வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஆங்கில வகுப்புக்கு ஆன் டயத்துக்கு வந்தாதான் கரெக்டா எல்லாம் செட் பண்ணி 9 மணிக்கு ஆரம்பிக்க முடியும் இல்லையா? 8:45 8:50க்கு நீங்க வந்தாதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். நீங்க 9 மணிக்கு வந்தா 9:15 ஆயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி ஆன் டைம். நீங்க ஆன் டைமா இருந்தாதான் எங்கேயுமே அது ஸ்மூத்தா போகும். சொல்லுவாங்கல்ல, பரீட்சைக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டு கண்ணை மூடி உட்காந்துருக்கும். அப்புறம் பரீட்சைக்கு போனாக்கா நல்லா இருக்கும் மைண்டு. இந்த லாஸ்ட் 10 நிமிஷம் அவசரப்படக்கூடாது. ஐ நெவர் கம். நான் வருகிறதே இல்லை. நான் எப்பொழுதும் வருகிறேன், நான் வருகிறதே இல்லை. பாத்தீங்க, ஆல்வேஸும் இதுவும் ஆப்போசிட். ஆல்வேஸும் இதுவும் ஆப்போசிட் போடலாம், ஆப்போசிட் குறிப்பிடும். நல்லா பாருங்க, இது வந்து இதுதான் அட்வர்ப். இது வந்து நம்ம பார்க்க போறோம். எல்லாம் டாப் 500 வேர்ட்ஸ்ல எல்லாமே இருக்கும். இங்க இது வேர்ப் இல்ல, இதெல்லாமே இங்க பார்த்ததெல்லாம் வேர்ப் இல்ல, இங்க வந்து வேர்ப் இல்ல. நல்லா பாருங்க, ஐ கம் அப்படியே போடுறேன். நல்லா பாத்துங்க. rarely come. நான் அரிதாகவே வருகிறேன். நான் அரிதாக போடுங்க நீங்க. நான் இப்ப ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கொடுக்க போறேன். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது சம்பந்தப்பட்டது. அதனால இதை கரெக்டா எழுதிக்கிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நான் அரிதாக வருகிறேன். அரிதுன்னா புரியுதுல்ல? எப்பயாச்சும், எப்பொழுதாவது, எப்பொழுதாவது, எப்பொழுதாவது வருகிறேன். அடுத்தது நீங்க தமிழ்ல எழுதிக்கணும், நான் பார்ப்பேன். அரிதாக வருவேன், எப்பயாவது அப்படின்னு சொல்லுங்க. இப்பதான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும், அதுக்கு எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தை தான் அது. ஐ செல்டம் கம். நான் மிகவும் அரிதாக வருகிறேன். பாத்தீங்களா? இந்த வருஷத்துக்கு 5 வாட்டி வர்றோம்னா இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். நல்லா பாத்துங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆல்வேஸ், நெவர் இதெல்லாம் யூஸ் பண்றப்ப அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணும். ஐ எம் ஆல்வேஸ் கம்மிங் தான் சொல்லக்கூடாது. ஐ ஆல்வேஸ் கம் தான் சொல்லணும். ஐ எம் நெவர் கம்மிங் தான் சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. ஐ நெவர் கம்னு தான் சொல்லணும். அதுக்காக தான் இது போடுறது. லாக் பண்றோம். இது எல்லாமே இதுக்கு பேர் அட்வர்ப்னு பேரு. புரியுதா? இதுக்கு பேரு வினை உரிச்சொல். எழுதிக்கிங்க. இதுக்கு பேரு அட்வர்ப். இந்த ஆல்வேஸ்லாம் இருக்குல்ல, வேர்போட பவருக்கு, வேர்போட பண்பை குறிக்கும். அதை சேஞ்ச் பண்ணும், அதுக்கு பவர் கொடுக்கும். வேர்பே பவர்ஃபுல்லு, அது பவருக்கு பவர் கொடுக்குற ஒரு வார்த்தை. ஐ இங்க பாருங்க, ஐ யூசுவலி கம். வழக்கமாக. யூசுவலி கம். ஓகே, நான் வழக்கமா வருவேன். வழக்கம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரேன், ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருவேன் அப்படிங்க. நான் யூசுவலி கம், நான் வழக்கமாக வருகிறேன். நான் பொதுவாக வருகிறேன். பொதுவா வருவோம், பொதுவா ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். யூசுவலி ஜெனரல். அதே மாதிரிதான் நல்லா பாருங்க, ஐ இதுவும் பொதுதான்.
நார்மலி. ஜெனரலி, நார்மலி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். யூஸ்வலி, ஜெனரலி, நார்மலி. நான் வழக்கமாக, நார்மலின்னாலும் வழக்கம் தான், வழக்கமாக வருவேன். வழக்கமா என்னன்னா, வழக்கமா வெள்ளிக்கிழமை வந்துடுவார். இப்ப வாரத்துல ஒரு வாட்டி, மாசம் ஒரு வாட்டி, ரெகுலர். இப்ப அதுக்கு பேரு தான் இங்க பாருங்க. இந்த மாதிரி வார்த்தை வர்றப்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு வார்த்தை தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. ரெகுலர்லி கம். Regularly come. இது எல்லாமே வழக்கமா ஒழுங்கா வர்றது, வழக்கமா வர்றது, பொதுவா வர்றது, தொடர்ச்சியா வர்றது. இது எல்லாம் எத்தனை வார்த்தை இருக்கு? இது எல்லாமே நீங்க படிக்க படிக்க வந்துடும். நீங்க படிக்க படிக்க எல்லாமே முடியாந்துடும். இந்த மாதிரி வரும். எதுக்குங்க ரொம்ப முக்கியம். அமெரிக்கால இந்த டீயை உச்சரிப்பாங்க, ஆஃப்டன்பாங்க. யூகேல இந்த டீயை உச்சரிக்க மாட்டாங்க, ஐ ஆஃபன்பாங்க. நீங்க ஐ ஆஃபன்னே சொல்லுங்க. உச்சரிக்க டீ வந்து சைலண்டா சொல்லுவோம். ஐ ஆஃப் அண்ட் கம். நம்ம ஐ அடிக்க ஆஃபன்னு சொல்றது மெயினா யூகேல. அமெரிக்கால பல பகுதிகள்ல ஆஃப்டன்பாங்க. நீங்க ஆஃபன்னே சொல்லி பழகிங்க, ஆஃபன். ஏன்னா அமெரிக்கால சில பகுதியில ஆஃபன்பாங்க, சில பகுதியில ஆஃப்டன் சொல்லுவாங்க. ஸோ அதனால பொதுவா ஆஃபன் போடுங்க. யாருக்கு தெரியும் ஆஃபன்? அடிக்கடி சொல்லுங்க. அடிக்கடி. அடிக்கடி எழுதிக்கிங்க. இப்ப அடிக்கடியில ஒரு வித்தியாசம் இருக்கு, அது முக்கியமா அதுக்காக தான் போடுறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு 5 வாட்டி வந்தா அடிக்கடி. ஒரு வாட்டி 5 வாட்டி. வாரத்துல 7 நாள் இருக்கு, 5 நாள் வந்தா. இப்ப 4 நாள் வந்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் குறைச்சா அப்பயும், ஆனா அடிக்கடி அது வரீங்க. ஐ ஃப்ரீக்வென்ட்லி. அதை விட கொஞ்சம் குறைச்சு. புரியுதா? ரேர்லின்னா அரிது, செல்டம்னா மிக அரிது, ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி, ஆஃபன்னா மிகவும், இன்னும் அடிக்கடி. அடிக்கடியிலே அதிகம். போடலாமா? இப்படி போடவா? 5 நாள், 7 நாள், 5 நாள் வந்தா போடலாமா? இங்க 4 நாள் வந்தா போட்டு. அதுல கேள்வியே வரும் எக்ஸாம்ல எல்லாம், ஆஃபன் வேணுமா ஃப்ரீக்வெண்ட்லி வேணுமான்னு. ரொம்ப அதிகமா வர்றதுன்னா ஆஃபன் தான் சூஸ் பண்ணும். நார்மல் அதிகம்னா ஃப்ரீக்வெண்ட்லி. இதனால பெரிய பெரிய எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்க. ஃப்ரீக்வென்ட்லினா எண்ணிக்கை இல்லாதமா இல்லையா? அடிக்கடி வந்துட்டே இருக்குது. அடிக்கடி. இது ஆஃபன்னா மிகவும் அடிக்கடி, ரொம்ப அடிக்கடி. ஆஃபன் தான் அதிகமா? ஆஃபன் தான் அதிகம். ஃப்ரீக்வெண்ட்லினா கொஞ்சம் கொஞ்சம். ஆஃபன்னா இன்னும் அதிகம். மிக அதிகமா. மிக அதிகம்னு போட்டு. மிக அதிகம். ஃப்ரீக்வெண்ட்ல அதிகம். இது வந்து அந்த நம்பர் போட்டிருக்கேன்ல, 4 வாட்டி. 7 நாள், 4 நாள் வந்தா ஃப்ரீக்வெண்ட்லி. 7 நாள்ல அதை விட கூட, 4 நாளை விட கூட, 5 நாள், 6 நாள் வந்தாக்க அது வந்து பாருங்க. ஃப்ரீக்வென்ட்லி எல்லாம் எண்ணிலாம் வர்றாங்க. இத்தனை நாள், வாரத்துக்கு 4 நாள் வராங்கன்னு. ஆஃபன்னா அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி வர்றாங்க. கிட்டத்தட்ட ஆல்வேஸ் வருது. ஐ சம்டைம்ஸ். சில நேரங்களில் சொல்லுங்க. யா, வெரி குட். எழுதிங்க. ஐ சம்டைம்ஸ் கம். சில நேரங்களில் வருகிறேன். இப்ப எப்படியெல்லாம் நீங்க வந்து வார்த்தை வச்சிருக்கீங்க, ஒரு வேர்பை வச்சு எவ்வளவு கத்துக்கிறோம் பாருங்க. அதுதான் வேர்பு அவ்வளவு முக்கியம். அது ஐ ஷுட் கம். நான் வருவேன். நான் வர வேண்டும் போட்டுங்க. இது வந்து வேர்பு. வேர்புலயே நான் போடுறேன். ஐ ஷுட் கம். நான் வர வேண்டும். புரியுதா? நான் வந்தா நல்லா இருக்கு. ஐ ஷுட் கம். நான் வர்றேன்ப்பா, அப்பதான் உனக்கு சப்போர்ட்டா பேச முடியும். ஐ ஷுட் கம். நான் வர வேண்டும். நல்லா பாருங்க. இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஐ வுட் கம். முன்னாடி சொல்லியிருக்கேன், வுட்டுக்கு 2 மீனிங் இருக்கு. வுட்டுக்கு 2 மீனிங் இருக்கு. அது 2வது வாட்டி சொல்றதுக்கு காரணம், இந்த இடத்துல நம்ம வந்து ரிவிஷன் தான் பண்ணணும். வுட்டுக்கு நல்லா பாருங்க. வுட்டுன்னா நான் வருவது வழக்கம். எழுதிக்கிங்க. ஐ வுட் கம். நான் வருவது வழக்கம். சின்ன பிள்ளைல அடிக்கடி வருவோம்பா, வந்துடுறேன். இப்பெல்லாம் வர்றதில்ல. வுட்டுன்னா யூஸ் டு. எழுதிங்க. முன்னாடி இப்ப சொன்னதுதான். ஐ வுட் கம்னா நான் வருவது வழக்கம். அப்படியே போடுங்க. அது ஈக்குவலா போட்டலாமா? ஐ யூஸ் டு கம்.
I used to come. I used to go. நான் வருவது வழக்கம். I used to come to this place several years ago. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வர்றது வழக்கம் இந்த இடத்துக்கு. I used to come. நல்லா பாருங்க. I should come. யாருக்காவது தெரியுமா நான் என்ன சொல்லணும்? ஷுட்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஈக்குவல்னு சொல்லணும். யாராவது நோட்ஸ் எடுத்து பார்க்க முடியுமா? இது 2 வார்த்தையால சொல்லலாம். நீங்க அதெல்லாம் நோட்ஸ பார்த்தாதான் உங்க நோட்ஸ் தான் உங்களுக்கு இது. ought to. Have to, ought to. ought to. I ought to come. நான் வர வேண்டும், அது நல்லது, எனக்கு நல்லது, உனக்கு நல்லதுங்கிறதான் நல்லது. I ought to. I should see the doctor. நான் டாக்டரை போய் பார்க்க வேண்டும், அது நல்லது. இப்ப I come must. நான் கட்டாயமாக வர வேண்டும். இது நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இதுக்கு மட்டும் எனக்கு ஈக்குவல் சொல்லுங்க. இது வந்து ரிவிஷன் தான் பண்றோம். மஸ்டுக்கு 2 வார்த்தையா போட்டாக்க Have to. Have to. So நல்லா பாத்துங்க. I have to. நான் கட்டாயமா வர வேண்டும் எழுதிக்கிங்க. டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. பெருசா இதுக்கப்புறம் பார்க்கலன்னாலும் இன்னைக்கு கிளாஸ் பரவாயில்ல. நீங்க கரெக்டா கொண்டு வந்துக்கணும். 2வது வாட்டி நடத்துறப்ப படபடன்னு அடிக்கணும். மஸ்ட்னா ஹேவ் டு. நல்லா பாருங்க. ஷுட்னா ஆட் டு. கொஞ்சம் பார்க்கணும். நடக்க மாட்டேங்க. ஆட் டு ஞாபகம் வச்சுங்க. மஸ்ட்னா ஹேவ் டு. அப்படியே பாருங்க. கேன்னா பி ஏபிள் டு. எழுதிங்க அப்படியே கட்டம் போட்டு. குட்னா வாஸ் ஏபிள் டு. அது நீங்க வாசுக்கு அப்படி போடும். வாஸ் வேற போட்டுக்கலாம். நீங்க வாசும் போட்டுக்கலாம், வேற போட்டுக்கலாம். அது வந்து எங்க இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. வாசு இந்த இடத்துல வேறும் போடணும். இங்க வந்து எல்லா பீவபுல வருது. ஆமு ஈஸ் ஆறு போடலாமா? ஆமி சார். அவ்வளவுதான். எவ்வளவு அருமையா வந்துருச்சு பாருங்க. எவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. இதுல இந்த இடத்துல இது விட்டோமா? மஸ்ட் ஷுட்டு மஸ்ட். இது இப்ப விட்டோம். உள்ளுக்கு பதில மஸ்ட் திருப்பி போட்டோம். உள்ளுன்னா யூஸ் டு. போட்டுங்க. ஐ வுட் கம், ஐ யூஸ் டு கம், ஐ ஹாவ் டு கம். லுக் அட் தட். எவ்வளவு வந்துருச்சு பாத்தீங்களா? எழுதிக்கிங்கன்னு நினைக்கிறேன். எழுதிக்கிங்க. கரெக்டா இந்த நேரம் எஸ் எஸ் சொல்லுங்க. 9:56 தான். கரெக்டா கரண்ட் போகும், இல்லைன்னா நெட் போகும். 6 நிமிஷத்துக்கு வராது. ஓ அப்படியாச்சு. ஒரு 2 நாள் அப்படி ஆயிடுச்சு. ரெகுலரா ஒரு 4 தடவை ஆயிருமே. சரி சரி. அப்ப 8:56க்கு ஆரம்பிச்சு 9:56க்கு முடிச்சிடணும். அடுத்தது இன்னும் 3 நிமிஷம் தான். இத எவ்வளவு முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இப்ப இவ்வளவு போடுறோம்ல ஐ. இப்ப நார்மலா நீங்க எப்படி வேணாலும் போடலாம். இப்ப ஐ டு நாட் கம்ல ஆரம்பிச்சு நம்ம முன்னாடி போட்டதுதான். இது அப்படியே இந்த வேர்பு மையமா வச்சு என்னெல்லாம் பண்ற பாருங்க. டு ஐ கம் நம்ம பார்த்தோம்ல, அதை அப்படியே லிங்க் பண்ணிக்கணும். அப்ப ஒரு வேர்பை வச்சு ஒரு பெரிய உரையாடலை நீங்க நிகழ்த்தலாம். அந்த வேர்பை வச்சே பேசி நீங்க லைஃப் ஃபுல்லா என்ன பேசுறீங்களோ அதை வந்து அந்த வேர்புக்கு என்ன இருக்கோ கொண்டு வந்துடும். இப்ப இப்படிதான் ஆரம்பிச்சோம். ஐ கம், ஐ டு நாட் கம், டு ஐ கம். இப்ப இங்க உள்ளதுல எல்லாமே நாட் போடும். அதாவது ஐ கம் ரெகுலர்லி, ஐ டு நாட் கம் ரெகுலர்லி. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு?
நான் ரெகுலரா வர்றது இல்லைங்கிறதையும் சொல்லணும். Not இது regular. அப்படி இது அப்படியே I am. இப்ப இருக்கு இல்லையா, ஐ டு நாட் கம் ஆஃபன், ஐ டு நாட் கம், சொல்லலாம், தப்பு இல்லை, அது அப்படியே சொல்லணும். இப்ப இந்த மாதிரி வார்த்தைக்கு சொல்ல முடியலன்னாலும் இது வந்து அட்வர்ப், இதெல்லாம் அட்வர்ப். நல்லா பார்த்துங்க. இன்னைக்கு மெயினா நீங்க பார்த்தது வந்து இந்த சம்டைம்ஸ் காலத்தோட பண்பை குறிக்கிறது. இதுதான் பார்த்தோம். இது அடுத்தடுத்த கிளாஸ் ரொம்ப தெளிவாகவும் பார்ப்போம். அட்வர்ப், ரைட்? ரொம்ப 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 முக்கியம். நாளைக்கு கிளாஸ் நீங்க மிஸ் பண்ற வேணாம். இப்ப பாருங்க, இப்படி ஒண்ணு இருக்கா, இப்படி ஒண்ணு இருக்கு, ரைட்? ஐக்கு அப்புறம் ஆம், ஐக்கு அப்புறம் டூ, நல்லா பாருங்க, ஐக்கு அப்புறம் ஹேவ். இதுதான் நம்ம பண்ண போறோம். இதுல நிறைய ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரிடா? ஐக்கு அப்புறம் ஆம், ஐக்கு அப்புறம் டூ, ஐக்கு அப்புறம் ஹேவ். இந்த ஆம வந்து அப்படியே வாசா போடுவோம், டூவை வந்து டிட்டா போடுவோம், Have என்ன வரும்? ஹேடா போடுவோம். அப்படியே இங்க இது இப்படி கொண்டு வருவோம். நல்லா பாத்துங்க. ஆமு இது இது வந்ததுக்கு அப்புறம் ஆம வந்து வெளில போகும். இது எல்லாமே உங்களுக்கு பில்லு தான், இதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. இந்த இது எல்லா இதுக்கும் வரும். இப்ப எதுக்கு போட்டேன் அப்படின்னா, வில்லு, இப்ப ஆமு, டூ, ஹேவ், வாஸ், டிட், ஹேட். சரியா? இப்ப அதே தான் வந்து இப்ப ஹீன்னு போட்டோம்னா அந்த ஹீ ஷீட்டுக்கு இந்த ஆமுக்கு பதில் இங்க போட்டிருக்கீங்க இஸ், டூக்கு பதில் டஸ், ஹேவுக்கு பதில். இப்ப வாசுக்கு இப்ப இங்க இருக்கு இல்லையா, இந்த இஸ் வாசு தான் வரும், ரைட்? டிட் தான் வரும், இங்க வரும். ஸோ இதை வச்சு நாளைக்கு முக்கியமா சில விஷயங்கள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இங்க வந்து பாருங்க, நாங்க என்னென்ன பார்த்தோம்னு இன்னைக்கு கம் பார்த்தோம், மேடு பார்த்தோம், மே பார்த்தோம். இந்த லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் மட்டும் இருக்கு, அது கட்டாயமா நாளைக்கு அதை பார்ப்போம். அதை குயிக்கா பார்த்துடலாம். அதை காட்டு தம்பி, அந்த லாஸ்ட் எழுதுனதை காட்டு, எழுதியட்டும் பிள்ளைங்க. அதான் போயிடுச்சு, எழுதிட்டாங்க. இதுதான் விளக்கமா நம்ம என்ன வாக்கிய அமைப்புலையும் இதை கொண்டு வர போறோம். இது ரொம்ப முக்கியம். இந்த ஆமுக்கு அப்புறம் வரப்போறது என்ன வார்த்தை, வாசுக்கு அப்புறம் வரப்போறது என்ன வார்த்தை, அது மாதிரி டூக்கு அப்புறம் வார்த்தை வரும், ஹேவுக்கு அப்புறம் வார்த்தை வரும். இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். புரியுதா? நீங்க புரியலன்னாலும் நம்ம வந்து அடுத்ததுல போறோம். வாக்கியமா ஃபுல் வாக்கியமா வர்றப்போ புரியும். இப்ப இன்னைக்கு புரிஞ்சது இல்ல, ஐ ஃப்ரீக்வென்ட்லி கம், ஐ ஆஃபன் கம், ஐ யூஸ்வலி கம். அது அவ்வளவு ஈஸியா மறக்க மாட்டீங்க நீங்க. ஏன்னா தமிழ்லயும் எழுதுறீங்க, புரிஞ்சுக்கிட்டு பண்றீங்க. புரிஞ்சுட்டு பண்றத அவ்வளவு ஈஸியா மறக்கவே முடியாது. செல்டம்னா மிகவும் அரிதாங்க, ரேர்லின்னா அரிதாங்க, ஃப்ரீக்வென்ட்னா அடிக்கடி, ஆஃபன்னா மிகவும் அடிக்கடி. ஜோடி ஜோடியா சொல்லி கொடுத்துருவான், நான் இன்னைக்கு படிக்க வச்சிடறேன். அருமை அருமை, படிக்கலாம். 98 வார்த்தைகள் முடித்திருக்கிறோம். இல்ல, அடுத்த 2 வார்த்தை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் நாளைக்கு யாரும் வகுப்பை மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வகுப்பு இருக்கு இல்லைங்களா? நாளைக்கு வகுப்பு இருக்குல்ல, இருக்கு. அதனால மிஸ் பண்ண வேணாம். வகுப்பு இருக்கிறப்ப எல்லாரும் வந்துருங்க. வந்து அழகா வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம். இந்த டேபிளை வச்சு நிறைய விஷயம் பண்ண போறோம். இது அவ்வளவு முக்கியம். பார்த்தா சிம்பிளா தெரியும், அப்புறம் தான் தெரியும், ஓ இப்படி கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நீங்க புரிதல் தான் வேணும். நாளை 9 மணிக்கு சந்திப்போம். யூ ஹேவ் டு பி ஆன் டைமா, இன் டைமா? யூ ஹேவ் டு பி ஆன் டைம் ஆர் இன் டைம்? In time. You have to be on time or you have to be in time? Yeah, you have to be on time. Okay, that's very important. Yeah, நம்ம பார்த்துக்கலாம். நாளை சந்திப்போம். Have to, personally, you must be on time. You have to be on time.
சரியா? You have to be on time. The have to தான் must. சரி. கட்டம் போட்டு இப்படி எழுதிட்டீங்கன்னா உனக்கு அதெல்லாம் முக்கியம் புரியும். புரியுதா? இப்படி போட்டு சரி, எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு தம்பி. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. வெரி குட். நாளை சந்திக்கலாமா? I'll see you tomorrow at 9. I'll see you tomorrow at 9 a.m. கரெக்டா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து see you tomorrow. See you tomorrow. Thank you very much. Thank you very much. Yeah. Thank you. Okay. இதில் போட்டுருக்கு.